பீரியட்ஸ் டைமில் செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கு. எள்ளு சாப்பிட்றதுனால அபார்ஷன் ஆகிடும். இந்த வெண்ணெய் போட்டு ஒரு கஷாயம் கொடுப்போம் டாக்டர், அது கொடுத்தா நல்லா ஈஸியாக பிரசவம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதிகப்படுத்துறதுனால முதல் 3 மாதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரு கலையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சாப்பாடுங்கிறது வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு டெலிவரி பண்ணாங்க, சிசேரியன் பண்ணாங்க. அந்த ஊசினால தான் முதுகு வலி வருது. இந்த உடலுறவில் ஈடுபடும் போது உடனே எந்திரிச்சு வந்துடாத, கொஞ்சம் நேரம் படுத்தே இரு, அப்போ தான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு? இன்டர்கோர்ஸ் பண்ணதுமே வந்து யூரினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்களே. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342026112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. இப்போலாம் வேறு நிறைய எக்ஸாம்ஸும் வந்துருச்சு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னா உடனே டாக்டராக மாறிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணு, இந்த உணவை சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடாத, அப்புறம் ஃபெர்டிலிட்டி பாதிச்சிடும், குழந்தை பிறக்காது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சூர்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொன்ன மாதிரி நம்ம படத்துலையும் சரி ரியாலிட்டிலையுமே சரி ஒருத்தவங்க மயங்கி விழுந்தா உடனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மயங்கி விழுந்ததை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? மயங்கி விழுகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ப்ரெக்னென்சி மட்டும்தான் யோசிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப அதவே யோசிச்சுக்க வேணாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்டம், அவ்வளோதான். அது ஒரு வகையான ஒரு அறிகுறி நமக்கு. பட் அது மட்டும் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு யோசிக்கிறது வந்து நாட் அ ரைட் ஆப்ஷன். ஓகே, அதே மாதிரி தான் மயங்கி விழுந்ததும் கையை பிடிச்சி பார்ப்பாங்க. ரெட்டை நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாகி ஸ்வீட் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரெட்டை நாடி துடிப்புன்றது ஃபஸ்ட்டு தெரியுமா நம்ம கை பிடிச்சி பார்த்து? நம்மளோட பிளட் ஃப்ளோ பாடியில் ஹார்ட்டுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது மேக்ஸிமம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த பிளட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட பல்ஸ் ரேட்டில் சேஞ்சஸ் தெரியும். இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 72லேருந்து ஒரு 78 வரைக்கும் நார்மல் பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட பிளட் வால்யூம் அதிகமாகிறதுனால நம்மளோட பல்ஸ் ரேட் அதிகமாக தான் ஆகும். அந்த ரேட் அதிகமாகிறத வச்சு ஈவன் நாங்களுமே இப்போ ஒரு ப்ரெக்னென்சி உமன்ஸ் ஃபாலோ அப் ஒரு செக்கப்புக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பல்ஸ் அண்ட் பிபி செக் பண்ணுறது. அந்த காலத்தில் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஸ்கேன்ஸோ பிளட் டெஸ்ட்டோ ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனுக்குன்னு இல்லாததுனால அப்போ நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து பல்ஸ் பார்த்துட்டு சொல்கிறது வந்து இந்த இன்க்ரீஸ்ட் பல்ஸ் ரேட்டை வச்சு தான் சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து பல்ஸை மட்டும் வச்சுட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இன்னும் வளராமல் கிடையாது. வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு கன்ஃபார்ம் த ப்ரெக்னென்சி. ஸோ வெறுமனே நம்ம பல்ஸ் மட்டும் பார்த்து பண்ணுற காலம் போயிடுச்சு. பட் தட் இஸ் ஆல்சோ நாட் அ மித். பல்ஸ் ரேட்டை வச்சுட்டு தேசே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, வேறு ஏதாவது ரீசனுக்காகவும் அந்த பல்ஸ் ரேட் அதிகமாக? நிறைய விஷயம் இருக்கும். ஒரு ஆங்ஸியஸ்னஸ்ஸு, ஏன்னா ப்ரெக்னென்சின்னு ஒன்ஸ் நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த மந்த் ஒரு 2 நாள் டிலே ஆச்சுனாலே வந்து உமன் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண ஒரு பால்பிட்டேஷன்ஸ் ஒரு நர்வஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஜென்ரலாகவே இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ஹால்குள்ளே போகிறோன்னா ஒரு பல்ஸ் அதிகமாகும், ஒரு ஸ்டேஜில் பேச போகிறோன்னா நமக்கு பல்ஸ் அதிகமாகும். அந்த மாதிரி இருக்க மாதிரி இன்றைக்கி நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி இன்றைக்கி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பல்ஸ் ஆப்வியஸாக அதிகமாகும். ஸோ அதுதான், அது மட்டும் வச்சுட்டு நோபடி ஷுட் கன்ஃபார்ம் த ப்ரெக்னென்சி. ஓகே, ஜென்ரலாக ஒரு ஃபன்னாகவும் சொல்லுவாங்க, இல்லை உண்மையே கூட நிறைய பேர் இதை நம்பிட்டு இருக்காங்க. ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா வந்துட்டு பிறக்கும் குழந்தை, 2 குழந்தை பிறக்கும் அப்படின்றது. இதில் வேற சில பேர் ரீல்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இதில் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அதனால இப்படி ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஃபுட் மூலியமாக வந்து 2 குழந்தை பிறக்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்லை, ரெட்டை குழந்தை அப்படிங்கிறது வந்து நிறைய டைப் ஆஃப் ட்வின்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சில ட்வின்ஸ் ஒரு காரணத்தினால வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெட்டை குழந்தை வந்து நம்ம ஃபேமிலி குடும்ப வாரியில் யாருக்காவது இருக்குது, அம்மா சைடோ அப்பா சைடோ ஒரு ட்வின்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து ட்வின்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஆர் இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்னால ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகிறாங்க அப்படின்னா சில மாத்திரைகள் கொடுக்கும்போது ஒரு எக்குக்கு மேலே 2-3 எக்கு வருது அப்படின்னா அந்த எக்கில் இருந்து எல்லாமே நமக்கு கரு உண்டானாங்க அப்படின்னா மல்டிபிள் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். இன்னொன்று இப்போ ஐவிஎஃப்ஓ இல்லை ஐயுஐ மூலியமாக கன்சீவ் ஆகும்போது ஐவிஎஃப்லாம் நம்ம கருக்கள் வைக்கிறதே மோர் தென் ஒரு கரு வைப்போம், பேசிக்லி டு இன்க்ரீஸ் த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் ரேட். அப்போ நமக்கு ரெட்டை குழந்தைகள் அதிகமே தவிர நம்ம சாப்பிட்றதுனால இந்த டைமில் சேர்ந்துருக்கணும், இந்த பொசிஷனில் சேர்ந்துருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட சிங்கிள் பேபியா இல்லை ட்வின்ஸா ட்ரிப்ளெட்டாங்கிறத டெசிஷன் எடுக்காது.
இதே மாதிரி தான் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா பப்பாளி பழம் சாப்பிடாத, பப்பாளி காய் சாப்பிடாத, அந்த வாசனை கூட உன் மேலே பற்றக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ இது உண்மையிலேயே வந்து கருக்கலைப்பு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக பப்பாளி பழம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ பேசிக்கலாக. ஆனால் இந்த ரா பப்பாயா, பச்சை கலர் பப்பாயா இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுல வந்து பெப்பைன்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. அந்த பெப்பைன்கிற காம்போனன்ட் என்ன பண்ணுன்னா நம்ம கர்ப்பப்பையோட சுருங்கி விரிகிற தன்மையை அதிகப்படுத்துறதுனால முதல் 3 மாதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரு கலையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கும் போது சீக்கிரமாக குறைப்பிரசவம் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையங்கிறது இருக்குது. பட் நாட் டு த ஒரே ஒரு பப்பாயா, இல்லை வாசனை பார்த்தாலே, இல்லை வந்து பப்பாயா பார்த்தாலே அபார்ஷன் ஆகிடும், இல்லை சீக்கிரம் குழந்தை பிறந்துடும், அந்த மாதிரி கிடையாது. அதுக்குன்னு ஒரு ரஃப் அமௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ அதனால நாங்களுமே என்ன சொல்ல வந்துட்டோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ பப்பாயா சாப்பிட்லாம், ரா பப்பாயானா எவ்வளோ சாப்பிட்லாம், எவ்வளோ பெரிய பப்பாயா சாப்பிட்லாம், எத்தனை பீஸ் சாப்பிட்லாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றதுனால பப்பாயாவை விட்டுட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. ஸோ முடிஞ்சால் அந்த ரா பப்பாயாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, பப்பாளி காயா எடுத்துக்க வேண்டாம், பழமாக எடுத்துக்கலாம். ஓகே மேம். இதே மாதிரி தான் எள்ளும் சொல்லுவாங்க, எள்ளு வாசம் பற்றக்கூடாது, எள்ளுருண்டை ஏதாவது சாப்பிடக்கூடாது, அதுவுமே அபார்ஷன் ஆகிடும் அப்படின்னு. அது உண்மையா மேம்? இல்லை, எள்ளு வந்து ஆக்சுவலி வெரி குட் ஃபார் ஹெல்த். அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. எள்ளுக்கு வந்து இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்னு கூட சொல்லுவோம். ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிற விஷயம் நிறைய இருக்குது. நம்ம பாடியில் நிறைய செல்ஸ் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் காம்பனன்ட் நம்மளோட ஃபுட்டில். முன்னாடிலாம் ரொம்ப நம்ம எள்ளு சேர்த்துக்க மாட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃபுட்லேயுமே ஒரு டெசர்ட்டில் வந்து மேலே தூவுறதோ, இல்லை ஒரு சாலடில் மேலே ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறதோ, இல்லை நம்மளோட நிறைய விஷயத்தில் எள்ளு இப்போ இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எள்ளுங்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபுட் ஐட்டம். இட் இஸ் வெரி குட் ஃபார் த பேபி அண்ட் யூ. எள்ளு சாப்பிட்றதுனால அபார்ஷன் ஆகிடும், குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுங்கிறது கிடையவே கிடையாது. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எள்ளுங்கிறது இட்ஸ் அ வெரி குட் ஃபுட். ஓகே மேம். இதே மாதிரி தான் வந்து வெண்ணெய், நெய் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க, குழந்தை அப்படியே வலிக்கிட்டு வந்துடும், நார்மல் டெலிவரி ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? சரி, இன்னமுமே பீப்புளுக்கு அந்த பிலீஃப் இருக்குது. என்கிட்ட வர பேஷண்ட்ஸு ஃபஸ்ட்லேருந்து செக்கப் வருவாங்க. லாஸ்ட்டாக அந்த டெலிவரி டைம் வர இன்லாஸ் வருவாங்க, பேரண்ட்ஸ் வருவாங்க. வந்துட்டு என்கிட்ட முதல் கேள்வி கேட்குறதே வந்து, இந்த வெண்ணெய் போட்டு ஒரு கஷாயம் கொடுப்போம் டாக்டர், அதுக்கு கொடுத்தா நல்லா ஈஸியாக பிரசவம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஈவன் சொல்ல போனால் ரசம் சாதம் கரைச்சி அந்த கொடுத்தா அந்த புளிப்பு வந்து குழந்தைக்கு பிடிக்காமல் சீக்கிரம் வெளியில் வந்துரும்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே வந்து மோஸ்ட்லி டெலிவரிக்கு வரும்போது ரசம் சாதம் சாப்பிட்டு வருவாங்க. ஆக்சுவலி வி ஈவன் டெல் ரசம் சாதம் சாப்பிடுங்கிறது எதுக்காகனா அது ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு. ஸோ வயிறு ரொம்ப டைஜஷன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா டெலிவரி அப்போ கஷ்டங்கிறதுக்காக நாங்கள் ரசம் சாதம் சொல்கிறது தான் ரீசனே தவிர, அது சாப்பிட்றதுனால அந்த புளிப்பில் வந்து குழந்தை சீக்கிரம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. வெண்ணெய் வந்து தெர் இஸ் நோ பிலீஃப் ஆர் ப்ரூவன் சயின்டிஃபிக் ரீசன் டு சே வெண்ணெய் சாப்பிட்றதுனால குழந்தை வழுக்கிட்டு வந்துடும், ஈஸியாக டெலிவரி ஆயிரும் அப்படிங்கிறது எதுவுமே மித். அது மாதிரி ஒரு உண்மையான விஷயம் கிடையாது. சாப்பிட்லாம், வெண்ணெய், நெய் எல்லாமே நம்ம ப்ரெக்னென்சியில் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. சர்டன் அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே மேம். இதே மாதிரி பைனாப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்டில் ஸ்மெல் வராது உங்களுக்கு, அதனால நீங்கள் பைனாப்பிள் நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இது மேலுக்கும் சொல்லுவாங்க, ஃபீமேலுக்கும் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த ஸ்மெல்லெல்லாம் கம்மி பண்ணுற தன்மை இருக்கா பைனாப்பிளுக்கு? இட் இஸ் ஈவன் அ மித். ஈவன் பைனாப்பிள் ப்ரெக்னென்சிலையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எகெயின் இந்த ரா பைனாப்பிள் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஃபார் த சேம் ரீசன் நம்ம பப்பாளி பழத்துக்கு என்ன சொன்னோம், பப்பாளி காய்க்கு அதே தான் பைனாப்பிளுக்கும். பைனாப்பிளுக்கு வந்து ஒரு நம்மளோட பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட ஒரு ஃப்ரூட் அது. ஸோ நம்ம இப்போ வெயிட் லாஸ்க்குன்னு பிளான் பண்ணுறவங்க இந்த பைனாப்பிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுக்கும் நம்ம பாடி ஓடருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஓகே மேம். இதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா நீ 2 பேருக்கு சாப்பிடணும், 2 உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பிட்ட பிறகே அப்படியே ஒரு மாதிரி கிறக்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2 பேருக்கு சாப்பிடணும், நிறைய ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்றது அவசியமா? ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீ அட்ரஸ் பண்ணீங்க. சாப்பாடுங்கிறது வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. எகெயின் வந்து ஒரு 4th மந்த் வரும்போதே வயிறே தெரியல, சாப்பிட சொன்னால் சாப்பிட்றதே கிடையாது, சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படின்வாங்க. எங்களுக்கு வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னென்சிலேயே வி எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 10 to 12 kg வெயிட் கெயின் இருந்தால் போதும். அந்த வெயிட் கெயின் இருந்தாலே உங்களோட குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அந்தளவுக்கு அடிக்குவேட் நியூட்ரிஷன் இருக்கும். வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா இட்ஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் அ ப்ரெக்னென்ட் உமன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் they easily gain 20 to 25 kgs during pregnancy. ஏன்னா சொல்ல போனால் they are over pampered தான் சொல்லுவேன்.
நம்ம எப்பயும் சாப்பிட்ற நார்மலான டயட் எடுத்துக்கிட்டாலே போதும். என்ன சாப்பிட்றீங்கன்னு சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வெறும் ரைஸோ ஒரு கூட ஏதாவது ஒரு காய் சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் இல்லை காய் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் உங்களோட 3 டைம்ஸோட மீல்லையுமே வந்து ஒரு வெஜிடபிள் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கார்ப்ஸ் கண்டென்ட்டை குறைச்சிட்டு இன்க்ரீஸ் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் அண்ட் நட்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எகெயின் வந்துட்டு உங்களோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டை அதிகப்படுத்திக்கோங்க. இது போதுமே தவிர்த்து இப்போ நான் 1 கப் ரைஸ் சாப்பிடுவேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ 2 கப் ரைஸ் சாப்பிடணுங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் தான் வெயிட் கெயின் ஆயிடுவாங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு லூஸ் வெயிட் ஆஃப்டர்வர்ட்ஸ். வந்து நாங்கள் டெலிவரிக்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடிலாம் நல்லா தான் டாக்டர் இருந்தேன். டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கால் வலி வந்துருச்சு, முதுகு வலி வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு டெலிவரி பண்ணாங்க, சிசேரியன் பண்ணாங்க, அந்த ஊசினால தான் முதுகு வலி வருது. இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கேட்போம். இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி அ மித். போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். டெலிவரிக்கு அப்புறம் யூ ஹேவ் டு மேனேஜ் த பேபி, உங்களோட கெரியரையும் பார்க்கணும், ஃபேமிலிலையும் எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும். இதில் உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ ஹெல்த்தி ஈட்டிங், கீப் யுவர் வெயிட் அண்டர் கண்ட்ரோல் ஸோ தட் போஸ்ட் டெலிவரி இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கோப் அப். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 2 பேருக்கு சாப்பிட்ணுங்கிறது இட்ஸ் அ மித். ஓகே மேம். அதே மாதிரி நம்ம உடல் உறவில் ஈடுபடும் போது உடனே எந்திரிச்சு வந்துடாத, கொஞ்ச நேரம் படுத்தே இரு, அப்போ தான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? ஆக்சுவலி அந்த மாதிரிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒன்ஸ் சிமன் இஜாக்குலேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபீமேலோட பாடியில் இருக்கிற அந்த வெப்பத்தன்மையில் ஃபஸ்ட் இஜாக்குலேட் ஆகும்போது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் ஆகும். ஸோ நம்ம ஃபீமேலோட ஜெனிட்டல் ஆர்கனுக்குள்ளே போன உடனே அந்த வெப்பத்தன்மையில் வந்து அந்த ஜெல் கண்டென்ட்டில் இருக்கிறது தண்ணி மாதிரி மாறிட்டு அதில் இருக்கிற விந்துக்கள் வந்துட்டு வேகமாக நகலக்கூடிய தன்மை கொண்ட மாதிரி ஒரு 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 டிஷ்யூ. ஸோ அதனால் படுத்துகிட்டே இருக்கணும், உடனே எந்திரிக்கக்கூடாது, எந்திரிச்சு வந்துட்டால் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த தண்ணியை மாதிரி மாறினதுக்கப்புறம் தண்ணி ஆப்வியஸாக வெளியில் தான் வரும், வெறும் விந்துக்கள் மட்டும்தான் உள்ளே போகும். அதை உங்களால் ஃபீல் பண்ணவோ பார்க்கவோ முடியாது. இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் படுத்துகிட்டே இருக்கணும், 1/2 ஹவரா இல்லை 20 மினிட்ஸா டாக்டர், 1 ஹவரா டாக்டர், இல்லை நைட்டு ஃபுல்லாக படுத்துகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணதுமே வந்து யூரினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்களே, அப்போ அதுவும் மெத்து தான்? இல்லை, உங்களோட யூரினரி ட்ராக்ட் வேறு, வெஜைனல் ப்ரெக்னென்சிக்கான ட்ராக்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். யூரினேட் பண்ணுறதுனால நாங்கள் என்ன யூஸ்வலாக நம்மளே சொல்லுவோம்னா ஹெல்த்தி செக்ஷுவல் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது. டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், டு ப்ரிவெண்ட் சம் அன்இவென்ட்ஃபுல் ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வி ஜென்ரலி ஆஸ்க் த கப்புள் டு வாய்ட் யூரின் பிஃபோர் செக்ஷுவல் லைஃப். வாய்ட் பண்ணிவிட்டு செக்ஷுவல் லைஃப்பில் இருந்துட்டு பெட்டர் டு கோ பாஸ் யூரின் அகெயின் அண்ட் வாஷ் த எக்ஸ்டர்னல் ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா டு ப்ரிவெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், டு ப்ரிவெண்ட் வெஜினல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரைவேட் பார்ட்ஸில் வரதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மெஷர்ஸ் சொல்லுவோமே தவிர்த்து இப்போ நீங்கள் போய் உடனே யூரினேட் பண்ணிட்டீங்க, வெளியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கன்சீவ் ஆக மாட்டேன், இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி செக்ஷுவல் ப்ராக்டிஸே தவிர்த்து இது உங்களோட ப்ரெக்னன்சியை ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. அப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டருமே நம்ம பண்ணணும். நிறைய பேர் ஆஃப்டருக்கு கூட பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கும், பட் பிஃபோர் பண்ணணுன்ற கான்ஷியஸ் இருக்குது. பண்ண மாட்டேன். யூஸ்வலாக அந்த ஃபுல் பிளாடர் யூரின் ஃபுல்லாக இருக்கும்போது செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கும்போது சம்டைம்ஸ் யூரின் லீக்கேஜ் நடக்கும் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் அப்போ. தே மே ஃபீல் எம்பாரஸ்ட் ஆர் அப்படி நம்ம யூரினை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கும்போது மோர் காமன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் காமனான விஷயம். ஓகே மேம். இதே மாதிரி வயிற்றில் இருக்க குழந்தைக்கு முடி அதிகமாக இருந்ததுனா தான் அடிக்கடி வாமிட் வந்துடும் அப்படின்வாங்க. இவங்க பாட்டுக்கு வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கு எந்த ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தடோ இல்லை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டாங்க. அது முடி அதிகமாக இருக்கும் அப்பாவுக்கு இருக்க மாதிரி, அதனால தான் அதிகமாக வாந்தி வருதுன்றாங்க. இது உண்மையா? சரி, இப்போ பேபியோட ஹேர் க்ரோத்துக்கும் வாமிட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு விஷயம் வந்து ஜெனட்டிக். வாமிட்டிங் ஒருத்தருக்கு நிறைய இருக்கா இல்லையான்றது சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அம்மாவுக்கு வந்து வாமிட்டிங்கே இல்லை, எங்கள் அத்தைக்கு வாமிட்டே இல்லை, ஸோ அவங்களுக்கும் இருக்கணுன்றது கிடையாது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு வாமிட் அப்படிங்கிறது நிறைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இன்வால்வ் ஆன விஷயம். மோஸ்ட் காமன்லி இந்த ஒர்க்கிங் உமனோட வாமிட்டிங்கோட இன்டென்சிட்டி வில் பி லெஸ் கம்பேர்ட் டு த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா தே கெட் லாட் ஆஃப் டைவர்ஷன்ஸ், நிறைய வேலையில் இன்வால்வ் ஆவாங்க. யூஸ்வலாக சொல்லப்போனால் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆனோடனே நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது டாக்டர் எனக்கு லெட்டர் கொடுத்துருங்க, லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலி ஐ சே டோன்ட் டேக் தட், பெட்டர் டு கோ டு ஆஃபீஸ். நிறைய பேரை பார்ப்பீங்க, நிறைய விஷயம் பேசுவீங்க, நிறைய வேலையில் இன்வால்வ் ஆகும்போது யோர் வாமிட்டிங் இன்டென்சிட்டி வில் கம் டவுன்.
இப்போ வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டு இருப்பீங்க, மேபி உங்கள் மொபைலில் ரீல்ஸ் பார்ப்பீங்க, இவ்வளோ தான் பார்ப்போம். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இட் கீப்ஸ் திங்கிங் அஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கும் போது வி கீப் வாமிட்டிங் ஸோ மச். அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் ஃபுட் இன்டேக் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வாமிட் வந்துருமோ, இதை சாப்பிட்டா வாமிட் வந்துருமோ, இப்படி சாப்பிட்டா வாமிட் வந்துருமோன்னு யோசிச்சே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபுட் இன்டேக் யூஷுவலாக இந்த ஃபர்ஸ்ட் 3 months டு ப்ரிவெண்ட் வாமிட்டிங், ஷார்ட் மீல்ஸ் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல், எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஏதாவது ஒன்று உள்ளே போட்டுக்கோங்க. வாமிட் வந்தால் பரவாயில்ல. ஸோ ரொம்ப நேரம் எம்டி ஸ்டமக்காக விட்டிங்கன்னா யூல் ஹாவ் மோர் வாமிட்டிங். அதனால தான் அதிகமாக வருமே தவிர்த்து இட்ஸ் நாட் லைக் பையன் குழந்தை அவர் முடி நிறைய இருக்குது அதனால எனக்கு வாமிட் வருதுங்கிறது இட்ஸ் அ மித். ஓகே மேம், இதே மாதிரி தான் இப்போ பீரியட்ஸ் டைமில் நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்கன்னு. பட் நாங்கள் படித்த வரைக்கும்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து பெயின் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்க செக்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜென்ரலி பீரியட்ஸ் டைமில் செக்ஷுவல் லைஃப்பில் இருக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன ரீசனாக ப்ரெக்னென்சி வரும் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஒரு விமனுக்கு பீரியட்ஸ் டைமில் அவங்க பாடியில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி கொஞ்சம் குறையும். இம்யூன் சிஸ்டம் வில் பி ஒர்க்கிங் லெஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்லையும் இம்யூனிட்டி வில் பி லெஸ். அண்ட் ஆல்சோ பிளட் ஃப்ளோ இருக்கும்போது உள்ளே நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிருக்கும். ஸோ அப்போ இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அப்போ மோர் சான்சஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன். இம்யூனிட்டியும் கம்மியாக இருக்கும் அண்ட் யூட்ரஸும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும், பிளட் வெசல்ஸும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறதுனால மோர் காமன் சான்சஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன் வென் யூ ஹாவ் அ செக்ஷுவல் லைஃப் டியூரிங் பீரியட்ஸ். அந்த டைம் மட்டும் பெட்டர் டு அவாய்ட் செக்ஷுவல் லைஃப். அண்ட் அந்த இன்டர்கோர்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் அ பெயின் ரிலீஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே மேம், சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் மித்தாகவும் இருந்திருக்கு, சில விஷயங்கள் உண்மையாகவுமே இருந்திருக்கு. ஸோ பெரியவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் காதில் வாங்கிட்டு மேபி டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். நிறைய பெரியவங்க சொல்கிறதுல நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருந்திருக்கு. பட் நாட் ஃபார் ஆல். அது எதில் இருக்குது இல்லைங்கிறது கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணணும். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே மேம், எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.